செந்தில்வேல், நிறைய விவசாயிகளுடைய ஏற்றத்தை கொடுக்குற ஒரு பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திமுக போலவே இவங்களும் இந்த பட்ஜெட்டுங்கிற நாடகத்தை நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, எப்படி? அதாவது மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மாற்றத்தை வேண்டி தான் வாக்களிச்சிருக்காங்க. உண்மையிலே மக்கள் அதிமுக என்ற பேர் இயக்கத்தை வெற்றியை கூட நினச்சிட்டாங்க. ஆனால் ஏதோ சூழலில் தாவேக்காவுக்கு மக்கள், அதில் விவசாயிகளுடைய பங்கு மகத்தானது. அதனால் இந்த முதல் பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் பயிர்க்கடன் வழங்கவே இல்லை, அது தள்ளுபடி. அதை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு மிக சொற்ப தொகையில் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பயிர்க்கடன் பற்றி உள்ள விஷயம். அதே மாதிரி 75,000 வரை வாங்கினதுக்கு முழுமையாக 35,000 முழுமையாக 75,000 வரைக்கும். தமிழ்நாட்டில் 15,000 ஊராட்சி இருக்குது. அதில் விவசாயம் பண்ணுற ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஊராட்சி இருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ள சூழல் இந்த தொகையெல்லாம் விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் ஈடுகட்ட முடியாது. அதனால் இன்றைக்கி விவசாயிகள் செத்து மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இது ஒரு எப்படி ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரீல்ஸ் விவசாய பட்ஜெட் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதை உன்னிப்பாக கவனிச்சா எல்லாமே 5 கோடி 10 கோடி. இப்போ சாமை திணை உற்பத்திக்கு மண்புழு வளர்ப்புக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாதுகாப்பான பயிர் வளம், மண்புழி உரக்குடம், இப்படிலாம் ஒரு நல்ல விளம்பரமான ஒரு விவசாய பட்ஜெட்டாக இருக்குது. ஆனால் கட்டமைப்பை சாராத 1000 விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி மோட்டார், அதற்கான தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. அவங்களுடைய திட்டம் கரெக்டாக இருக்குது. அதுக்கான ஒதுக்கீடு தொகை 5 கோடி 10 கோடி 15,000 கிராமம் இருக்குது. அதை வச்சு இந்த 5 கோடி 10 கோடி வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ முதல் கட்ட ஆய்வுலே இந்த அமௌண்ட்லாம் காலியாயிரும். அதனால் இது முழுக்க இது அவங்க வெற்றி பட்ஜெட்னு சொன்னால் கூட முழுக்க இது வெற்றி பட்ஜெட் மாதிரி ஒரு சூழல் அந்த படித்தாலே தெரியுது. அதாவது மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடி விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார், விவசாயிகளுக்கு ஏதாவது நடந்துடும், அணையை கட்டுறதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கிடுவார், தண்ணியை தேக்கிறதுக்கு டேம்ஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு எல்லாம் நிதி ஒதுக்கி, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் மோசமாக ஒரு விவசாயிக்கு ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட்டாக இருக்குது. நெல் உலர் களங்கள் அமைக்கிறது, அதே போல் வேளாண் இயந்திரங்களுக்கான பயிற்சி மையங்கள், இயந்திரங்கள் வாடகை கொடுப்பதற்கான நிதி ஒதுக்கீடு, அப்படி நிறைய சொல்லியிருக்காங்களே. நம்மாழ்வார் பெயரில் விருது, அஞ்சலி அம்மாள் பெயரில் விருது சார் சிறந்த விவசாயிகளுக்கு. நீங்கள் ஏற்கனவே நிறைய மானிய விலையில் விவசாய ஓனர்களுக்கு ஏற்கனவே அங்கே உள்ள லோக்கலில் உள்ள விவசாய ஆஃபீஸில் அதற்கான நிதி ஒதுக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. மானிய விலையில் நாங்கள் உரம் தர்றோம், மானிய விலையில் விவசாய கருவிகள் தர்றோம், எல்லாமே நிதி ஒதுக்கியிருக்காங்க. 5 கோடி 10 கோடி 8 கோடி. இது விவசாயிகளுக்கு பத்தாது. இது முழுக்க ஒரு விளம்பரமான அறிவிப்பாக தான் இருக்குது. இல்லை, பெண்கள் விவசாயத்தில் அவர்களை செயல்களை ஊக்கப்படுத்துவதற்காக வெற்றி வான்மகள்னு ஒரு திட்டம். ட்ரோன்கள் மூலமாக 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவிலேயே ட்ரோன் இயக்குனர் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரோன் வான்மகள் திட்டம், ட்ரோனை அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, கட்டமைப்பு என்ன இருக்குது? ட்ரோனை இயக்குறது கூட நம்மள்கிட்ட சரியான இன்னும் மும்முனை மின்சாரமே கிடைக்கல. பல ஊரில் இன்னும் பல கிராமங்களில் என்ன போய் பவரே சேருதில்ல. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை பவர் கட் ஆகுது. அப்போ இந்த சூழலில் நீங்கள் ட்ரோனை எப்படி இயக்குவீங்க? அதனால் முழுக்க ஏஐ செயலியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதனால் இன்னும் கட்டமைப்பே உருவாக்கலையே. இவங்க கனடா ரேஞ்சுக்கும் சைனா ரேஞ்சுக்கும் ஏஐ செயலியை பற்றி சொல்கிறாங்க. கட்டமைப்பை இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக, அதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக உருவாக்கி இருக்கணும். இப்போதான் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க, 3 மாதம் கூட ஆகலை. அதுதான் சொல்கிறேன். கட்டமைப்பை உருவாக்கிட்டு நீங்கள் ஏஐ செயலியை பற்றி சொன்னால் உண்மையிலே வரக்கூடிய திட்டம் தான். ஆனால் இப்போ காலத்தின் தேவையாக இருக்குல்ல, அப்போ அதுக்கான பயணத்தை தொடங்குறாங்கல்ல. கட்டமைப்பை உருவாக்க ஏஐ செயலியை பற்றி சொல்கிறீங்க, எப்படி அதை செயல்படுத்துவீங்க? முழுக்க இது ஒரு விளம்பரமான விவசாய பட்ஜெட்டாக தான் இருக்குது. சரி செந்தில்வேல், நீங்கள் நிறைய எதையும் செய்யலை உங்கள் காலத்தில், இப்போ செய்யணும்னு வந்திருக்காங்க. உங்கள் காலத்தில் சேர்த்த கடன் சுமையும் சேர்த்து தான் இப்போ கடனை அடைக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து பார்க்கலாம்ல. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை புரட்டி பாடுங்க. பட்ஜெட்டை விவசாயிகளுக்கு 12,000 கோடி கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ண ஆட்சி அதிமுக ஆட்சி. குடிமராமத்து திட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏரிகளையும் கால்வாய்களையும் தூர்வாரின ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி. நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக சொல்லிடாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்லியிருக்கிற திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா
வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் 10 கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்க. இது எத்தனை வீட்டுக்கு இது பயன்படும்? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சக்கணக்கான 2.5 லட்சம் கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அது எல்லாமே பார்த்து அதே மாதிரி பண்ணைக்குட்டை அமைக்க 8 கோடி. எல்லாமே இந்த யானை பசிக்கு சோளப்பொரி போட்டது மாதிரி இருக்குது. காட்டுப்பன்றியை சேதத்தை தடுக்கிறதுக்கு காட்டுப்பன்றியை பற்றி சொல்லியிருக்காங்க. காட்டுப்பன்றியால் பயிர் தடுக்க மானால மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, மயிலால் ஆபத்து இருக்குது. அதனால் ஒரு முழுமையடையாத பட்ஜெட்டு காட்டுப்பன்றியை பற்றி வரைக்கிறதுக்கு. அதுக்கு வெறும் 8 கோடி ஒதுக்கினா எத்தனை மாவட்டத்துக்கு ஒதுக்குவாங்க இந்த 8 கோடியை? இது முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் காட்டுப்பன்றினால பாதிப்பு இல்லைல்ல. பாருங்க, அந்த எங்கே பாதிப்பு இருக்கோ அந்த பகுதிகளுக்கான 17,000 கோடி கூட்டுறவு கடன் கொடுக்கறதுக்கு இலக்கு வச்சுருவங்க தள்ளுபடியை பற்றி எதுவுமே சொல்லலை. மும்முனை மின்சாரம் வழக்கமாக அது சொல்கிறதான், அதை ஒரு அறிவிப்பாக வந்திருக்கு. இப்படி முழுக்க அதே மாதிரி பயிர் கடன் தள்ளுபடியை பற்றி எதுவுமே சொல்லலை. நெல்லுக்கு கரும்புக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நெல்லுக்கும் கரும்புக்கும் மிகப்பெரிய நாங்கள் இலக்கு வச்சு நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. பாசன பரப்பை அதிகரித்து பாசன கட்டமைப்பை விரிவுபடுத்தி மானாவாரி உள்ளிட்ட நிலங்களில் நீர்ப்பாசன பரப்பு எல்லா மாவட்டத்திலையும் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது. 1000 மெட்ரிக் டன் கொண்ட சேமிப்பு கிடங்கு அமைப்புன்னு சொல்கிறாங்க. 4.5 கோடி கூட ஒதுக்கலை. எத்தனை மாவட்டத்தில் நீங்கள் அமைப்பீங்க? முழுக்க இது ஒரு விளம்பரம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் படித்தாலே தெரியும். அமௌண்ட்டே ஒதுக்காமல் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு நாங்கள் விவசாயிகளுக்கு நன்மை பண்ணிட்டோன்னா, அதான் நான் சொல்லிட்டேன், யானை பசிக்கு சோளப்பொரி போட்டது மாதிரி 12,000 கோடி விவசாயிக்கு தள்ளுபடி பண்ண ஆட்சி எங்கே? கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கி ஏரிகளையும் கால்வாய்களையும் தூர்வாரின குடிமரபு திட்டங்க, இவங்க ஒதுக்கிற தொகை எங்க? முழுக்க அவங்க எப்படி ரீல்ஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் ரீல்ஸ் மாடல் விவசாய பட்ஜெட். இது ஒரு வெற்று பட்ஜெட். திட்டங்கள் நிறைய இருக்கு, நிதி ரொம்ப குறைவுன்னு சொல்றீங்க. அதுக்கு இன்னொரு காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. கடந்த ஆட்சி காலங்கள், அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நீங்க கலெக்ஷன் கமிஷனுக்காக கரப்ஷனுக்காக பர்சன்டேஜை கூட வச்சு கட்சி நிதி அந்த இதெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக திட்டத்துக்கான மதிப்பீட்டு செலவை ரொம்ப மதிப்பீடு அதிகமாக வச்சுருந்தீங்க. நாங்கள் அப்படி இல்லை, எவ்வளவு நிதியோ அந்த நிதி முழுமையாக திட்டத்துக்கு செயல்படுத்தப்படும், அந்த வகையில் தான் நாங்கள் செயல்படுத்துவோங்கிறாங்க. நீங்கள் நிறைவு கருத்து சேர்த்து நேரம் இல்லை சுருக்கமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் காமராஜருக்கு பின்னாடி இந்த மாதிரி தடுப்பணைகள் கட்டுறதுலையும் அணைகள் கட்டுறதுலையும் அதிமுக பல முயற்சிகள் எடுத்திருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி ராசிமலங்கிற ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய 1000 ஏக்கர் பரப்பில் தடுப்பணை கட்டுறதுக்கு புரட்சியில் எம்ஜிஆர் முயற்சி பண்ணார். அதே மாதிரி ஊட்டி மலையிலையும் ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய சதியால் ஒரு பக்கம் கேரளாவும் ஒரு பக்கம் கர்நாடகாவும் போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கினாங்க. அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் 1991-96 ஆட்சியில் அழகர் அணை திட்டம்னு சொல்லிட்டு கேரளாவில் 200 டிஎம்சி தண்ணி வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக அமௌண்ட் ஒதுக்கி முதற்கட்ட ஆய்வு பணி நடத்தி 18 கிலோமீட்டரில் மலையை குடைஞ்சி அந்த 200 டிஎம்சி தண்ணீரை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த போது எங்களுடைய ஆட்சி அன்னைக்கு 96க்கு அப்புறம் நாங்கள் வர முடியல. அந்த திட்டம் அப்படி இப்படி எடப்பாடியார் ஆட்சியில் கண்ணன் தேவன் இதை ஒரு மிகப்பெரிய டேம் கட்டினான். இப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்னாடி அதிக டேம்களையும் அணைகளையும் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்த கட்சி அதிமுக. நாங்கள் அதைத்தான் கேட்குறோம். நாங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கோம், இவ்வளவு கோடிகளை ஒதுக்கியிருக்கேன், இவ்வளவு கோடிகள் தள்ளு பண்ணியிருக்கா, நீங்கள் அதில் ஒரு 10% அது பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம், அதாவதுங்க இப்போ அண்ணன் சொல்கிறாரு நாங்கள் எல்லாமே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இலக்கு தான் நிர்ணயிக்கிங்க. தெளிவான இதில் எந்த வரையறுமே கிடையாது. அதாவதுங்க உங்களுடைய முயற்சியை பாராட்டுறான். ஒரு தெளிவில்லாத வெற்று பட்ஜெட்டா இருக்கு. அதுதான் இலக்கு தான் நிர்ணயிக்கிங்க. சொல்றாப்லையே நாங்கள் அதை கட்ட முயற்சி பண்ணோம், இதை கட்ட முயற்சி பண்ணோம். நீங்கள் என்ன முயற்சி தானே பண்ணிட்டீங்க, ஒன்றும் கட்டல இல்லை. நாங்களும் முயற்சி பண்றோம். நாங்களும் இதை ஒரு மக்காச்சோளத்துலேருந்து கொய்யாவிலேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பார்த்துருக்கோங்க. ஒன்றையும் பார்த்து பேசக்கூடாது. ஜீவகுமார் ஏதாவது சொல்ல வர ஜீவகுமார் நிறைவு கருத்து சேர்த்து ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு தண்ணிக்கு குளறுபடி வருது? 1924 நதிநீர் ஒப்பந்தத்தை 1974 கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது புதுப்பிக்கல. அதனுடைய விளைவு தான் இது. அது ரெண்டு பேரும் ஒரே கொத்த கத்தா தான் இருக்கீங்க. இல்ல ஜீவகுமார் சேமிப்பு கணக்கு கட்டுறதை பத்தி சொல்றாங்கல்ல. ஆமா 27 கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கோம் நாங்க. அது 10வது. இது 10வது ரைட்டு, 10வது தான். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு 8 கோடி சேமிப்பு கணக்கு கட்டலாம்ல. நீங்க அதை பாருங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சம் தேவலாம் தான். ஆனா அது முழுமையா இல்ல. 10வது தார்பாய் நீங்க உங்களுக்கு தெரியும் 10 கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கோம். ஏங்க ஒண்ணுமே இல்லாததுக்கு அதை கட்டணும்லங்க. சரி அதை நீங்க பாராட்டுங்க ஜீவகுமார். ஓரிரு வார்த்தைகள்ல
நேரம் இல்லை, கடந்து போயிட்டோம். இது வந்து விவசாய பட்ஜெட்னு சொல்லிட்டு ஒரு விளம்பர பட்ஜெட், வெற்றி பட்ஜெட், ஒரு தோல்வி பட்ஜெட். சரி, அதிகாரிகள் கொடுத்த பட்ஜெட்டோ வடிவமைச்ச பட்ஜெட்டோன்னு ஒரு கேள்வியும் சொல்றாங்க. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.